Alexa, turn on router. Alexa, turn off router. ஸோ கைஸ், நான் 3D மாடலிங் பண்ணிவிட்டு அந்த மாடலிங் வந்து நான் 3D பிரிண்டர் மூலிமா பிரிண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 2 ரிலே மாடல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் அது வந்து பார்த்திங்கன்னா 2 ரிலே வைக்கிற மாதிரி தான் நான் 3D மாடல் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் 2 ரிலே வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ESP போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை பார்த்தா உங்களுக்கு NRF மாடல் மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ESP8266. இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா TTL மாடல் நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா டேரெக்டாக நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஏன்னா அதில் போர்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ESP8266 போர்டை வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போது உங்களோட ப்ரௌசரில் வந்து சினரி ப்ரோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு டிவைசஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா எம்டியாக தான் உங்களுக்கு இருக்கும். நான் ஆல்ரெடி 2 வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல எம்டியாக தான் வந்து இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டிவைஸ்ன்னு இருக்கும். அந்த ஆட் டிவைஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டிவைஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஜஸ்ட் டிவி நான் கொடுத்துக்கிறேன். டிவைஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா டிவின்னு வந்து கொடுத்துருக்குறேன். அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் இது எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக கனெக்ட் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன், டிஸ்கனெக்டான ஒரு நோட்டிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணதையும் வந்து எத்தனை செகண்ட் கழிச்சு ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட்டு எனர்ஜி யூசேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சு சேவ் கொடுத்துருங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் டிவைஸ் ஐடின்னு இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் ஐடியை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். அண்ட் ஆப் கீ அண்ட் ஆப் சீக்ரெட். ஸோ இது 3மே இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் டிவைஸ் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. டிவைஸ் ஐடி காப்பி பண்ணிவிட்டு போய்ட்டு டிவைஸ் 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்விட்ச் ஐடி 1 ஹியர் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஐடியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆப் கீ, இந்த ஆப் கீயை மறுபடியும் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஆப் கீ காப்பி பண்ணிவிட்டு போய்ட்டு ஆப் கீக்கு நேராக இருக்கிற அந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆப் சீக்ரெட். ஸோ இதையும் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஆப் சீக்ரெட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிவைஸ்க்கு வந்து எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்டு இப்போ என்ன பண்ணணும்னா டிவைஸஸ்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிவைஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப் கீ, ஆப் சீக்ரெட்டுமே மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த டிவைஸ் ஐடியை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் வந்து போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் வந்து 3 ஸ்விட்சஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் எத்தனை ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் அதில் செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆப் கீ எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னா கிரெடென்ஷியல்ஸில் போனீங்க அப்படின்னா ஆப் கீ அண்ட் ஆப் சீக்ரெட் 2மே இருக்கும். ஸோ நீங்கள் இதிலிருந்து வந்து காப்பி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரூம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து லிவிங் ரூம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெட்ரூம் அந்த மாதிரி நீங்கள் எதை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஆட் ரூம்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, எத்தனை டிவைஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே வந்து வரலாம். ஸோ ப்ரோக்ராம்குள்ளே SSIDயில் உங்களோட வைஃபை நேம் அண்ட் பாஸ்வேர்டில் உங்களோட வைஃபை பாஸ்வேர்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னொரு டிவைஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட டிவைஸ் ஐடியை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு 2, 3, 4 இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், மற்றபடி நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு அப்லோட் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டூல்ஸ்குள்ளே போய்ட்டு போர்ட்ஸில் ESP8266 போர்டு செலக்ட் பண்ணணும். நான் ஜெனரிக் போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்களோ அந்த போர்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பைல் பண்ணி பாருங்கள். எரர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் இதில் எரர் எதுவுமே வந்து கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் அவுட் எரர் அந்த மாதிரி நிறைய பேர் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது ESPயில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், பூட் பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் வந்து காமிக்காது. நம்ம ESP826601 இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. சப்போஸ் எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா டெலகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டன் கம்பைலிங்னு வந்துருச்சு. எந்த எரருமே கிடையாது. இப்போ ஜஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சால்ட்ரிங் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கனெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் சர்க்யூட் கனெக்ஷன் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் இல்லை டெலகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஸோ ஃபைனலி கனெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் போட்டு அந்த ரிலே மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ESP 826 போர்டு வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்னதாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அது மேலே நம்ம ஈஸியாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹோம் ஆட்டோமேஷன் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம மற்ற போர்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ESP வந்து சின்னதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட் அண்ட் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்ஸ் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம டேரெக்டாக வந்து இதுக்கு வந்து 230 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்க முடியாது. ஸோ அதனால் 230 வோல்ட் டு 5 வோல்ட் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெகுலேட்டர் வந்து எடுத்துக்கிறேன். பழைய சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து கூட எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 வயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வயர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய வயராக நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வயர்ஸே வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சார்ஜர்லேருந்து எடுத்த அந்த போர்டில் வந்து இந்த வயரை வந்து நம்ம இன்னொன்று வாட்டி சால்டரிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வயரை வந்து நம்ம டேரெக்டாக வந்து 230 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வயர்ஸும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 2 வயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் சால்டரிங் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட அந்த ரிலே மாடுவல், அதுக்கப்புறம் அந்த 5 வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணது பார்த்திங்களா அந்த PCB ரெண்டுமே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த ESP 826 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஹீட் சிங்க் எடுத்துகிட்டு அந்த ESP சிப் மேலே வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்க்ரூஸ் போட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ 4 சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அவங்க மொபைலில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் அலெக்ஸாங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கில்ஸ் அண்ட் கேமிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்கில்ஸ் அண்ட் கேமிங்ஸ்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா மேலே சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சினரிக் ப்ரோன்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சினரிக் ப்ரோ அப்படின்ட்டு ஒரு ஹோம் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, 10ன்னு போட்டிருக்கல, இந்த ஆப் தான். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து டிசேபிள் ஸ்கில் வந்து காமிக்குது, உங்களுக்கு எனேபிள் டு யூஸ் வந்து காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் டு யூஸ் வந்து கிளிக் பண்ணி வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். எந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து சினரிக் ப்ரோ ஆப் வந்து லாகின் பண்ணிங்களோ அதே தான் நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதை லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கவர் டிவைசஸ் வந்து காமிக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ESP வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து கனெக்ட் ஆகிரும். டிஸ்கவர் டிவைஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட டிவைஸை ரெடி பண்ணிவிட்டு அதை பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அது கூட வந்து கனெக்ட் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டிவைசஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஃபை வந்து கொடுத்துருக்கிறேன். செகண்ட் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர் வந்து கொடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் டிவைஸுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த நேம் தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வைஃபை வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். டேரெக்டாக உங்களை அலெக்ஸா மூலியமாகவே நீங்கள் டிவைஸ் அலெக்ஸா வச்சுருந்தீங்க அப்படின்னா அலெக்ஸா டர்ன் ஆன்னு சொன்னிங்கன்னா ஆன் ஆகும், டர்ன் ஆஃப்னு சொன்னிங்கன்னா வந்து ஆஃப் ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்கு 2 வயர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம டேரெக்டாக வந்து ப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இதில் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 வயர்ஸ் வந்துருக்கும். அதில் ஒரு வயர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், இன்னும் 2 வயர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ வந்து சொல்கிறேன். அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ஒரு ஒயர் இதுக்கு வந்து போகும். இன்னொன்று ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் ஒயர் இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சர்க்யூட் டயக்ராம் வந்து போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதேமாதிரி வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து டோட்டலாக 3 வயர்ஸ் வந்துச்சு இல்லையா, அதில் நான் 2 வயர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இன்னொன்று வயர் நான் வந்து யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று ப்ளக்குக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்புட் கொடுத்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ளக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ESP போர்டு வந்து ஆன் ஆச்சு. ஆன் ஆனதையும் உங்களோட வைஃபைல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து நம்ம சார்ஜர் எடுத்து நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம் நம்மளோட மொபைலுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ரிலேயுமே வந்து ஆஃபில் தான் இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் வந்து நமக்கு
இங்கே வந்து வந்துட்டுருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலி க்ளோஸ்டு, நார்மலி ஓப்பன் அப்படின்ட்டு நமக்கு ரிலேயில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒய்ஃபைல தான் நான் வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அதனால் ஒய்ஃபைல கனெக்ட் ஆனால் தான் நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு ரிலே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஆன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலெக்ஸா மூலிமா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அலெக்ஸா டர்ன் ஆன் வைஃபை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சார்ஜ் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலி ஓப்பனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் ப்ரோக்ராமில் வேணால் நீங்கள் வந்து ஆன் ஆஃப்ங்கிற கமெண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அலெக்ஸா டர்ன் ஆஃப் வைஃபை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ ஆஃப்னு சொன்னால் ஆன் ஆகுது, ஆன்னு சொன்னால் ஆஃப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதே தான் நம்மளோட ப்ரோக்ராமில் போய் நம்ம வந்து ஆன் ஆஃப்ங்கிற கமெண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலி க்ளோஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆன்னு சொன்னால் ஆன் ஆகும், ஆஃப்னு சொன்னால் ஆஃப் ஆகும். ஸோ அதேமாதிரி நம்ம 2வது ரிலேவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அலெக்ஸா டர்ன் ஆன் ரவுட்டர். அலெக்ஸா டர்ன் ஆஃப் ரவுட்டர். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 ரிலேயுமே வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் ஹீட் சிங்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஹீட் ஆகுது. ஏன்னா நம்ம 5 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கோம் இல்லையா, 3.3 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து முடிச்சாச்சு. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம டேரெக்டாக அலெக்ஸா கூகுள் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து 230 வோல்ட் அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ளக்லேருந்து கனெக்ட் பண்ணுற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப தின்னான ஒயர்லாம் வந்து போட்டுங்க. ஓரளவுக்கு திக்காக இருக்கிற ஒயர் போட்டிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பவர் இன்புட் கொடுக்கும்போது ஒயருக்கு எந்த டேமேஜுமே ஆகாமல் வந்துருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து ஹீட் சிங்க் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3.3 வோல்ட் பவர் சப்ளை வந்து இஎஸ்பி கொடுக்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 5 வோல்ட் நம்ம கொடுக்குறனால ஒரு லைட்டாக வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால் நான் வந்து ஹீட் சிங்க் வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நான் வந்து 2 ரிலே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து 3 வயர்ஸ் வந்து அவுட்புட் வரும். இதே இதில் உங்களுக்கு வந்து ஒரு 4 சுவிட்ச் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ESP 826 நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம வந்து மொத்தமாக 3 ரிலே தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் 3 ரிலேஸ் 4 ரிலேஸ் இல்லைனா 5 to 6 ரிலேஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ESP 826 நோட் MCU இருக்குது பார்த்தீங்களா, இல்லைனா ESP32 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி போர்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது கொஞ்சம் பெட்டர் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 ரிலேவை எப்படி நம்ம அலெக்ஸாவோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை டெலகிராம்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ கேஸ் இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ வந்து மீண்டும் சந்திப்போம். பை.